அனைவருக்கும் வணக்கம். இதில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹெட்டிரோ ஜங்ஷன் லேசர் இந்த லெக்சர்ல. ஸோ, வாட் இஸ் ஹெட்டிரோ ஜங்ஷன் லேசர்? At the PN junction diode, if it is made up of different kind of material, then we are calling it heterojunction laser அப்படின்னா, PN junction laser diode is made up of different kind of semiconducting material kind of semiconducting material then we are calling it heterojunction. Say example, one side of the semiconductor gallium arsenide இருக்கலாம், another side of the semiconductor aluminum gallium arsenide இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா இதோடைய பேசிக் பிரின்சிபல் எங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார்வர்ட் பயஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். ஸோ இந்த லேசர் டயோடு when forward bias applied to the laser diode, then the electrons are injected from n region to the junction, and holes are injected from p region to the junction. So electrons are injected from the n region, holes are injected from the p region to the junction, then the recombination is take place at the junction. The recombination taking place at the junction. ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் பிரின்சிபல். இது ஃபார்வர்ட் பயஸ். எலக்ட்ரான் என் ரீஜியன் வந்து ஜங்ஷனுக்குள்ள வரும், பி ரீஜியனில் அந்த ஹோல்ஸ் வரும். ரெண்டு என்னன்னா இட் வில் ரீகம்பைன் அட் த ஜங்ஷன் ரீஜியன், இட் வில் எமிட் த ஃபோட்டான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சிங்கிள் எனர்ஜி லெவலில் இருக்காது, தெர் வில் பி ஸ்டெப்ஸ் இன் எனர்ஜி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டயக்ராம், எனர்ஜி லெவல் டயக்ராம். நம்ம டயக்ராம் ஃபஸ்ட்டு டாப் பண்ணலாம், அதுக்கப்புறமா எனர்ஜி லெவல் டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டயக்ராம் ஃபஸ்ட்டு வி நீட் டு ட்ரா த டயக்ராம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இது வந்து என்னென்னா லேயராக இருக்கும். ஒரு 5 லேயர்ஸ் to 4 லேயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதனுடைய சைஸும் உங்களுக்கு அப்ராக்சிமேட் 0.5 to 1 mm அவ்வளோதான். அதுக்கு மேலே மில்லிமீட்டருக்கு மேலே இருக்காது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரா திஸ் ஆன். ஸோ இது என்ன செய்யறோன்னா, இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ஒன் ஜங்ஷன். இங்கே வந்து என்னென்னா திஸ் இஸ் ஆக்டிவ் மீடியம்னு வச்சுக்க, என் டைப், திஸ் இஸ் பி டைப். இங்கே ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரா இட். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்க. இங்கே வந்து என்ன செய்யறேன்னா இந்த பி டைப் gallium arsenide. இங்கே வந்து என்ன இருக்குன்னா இந்த பி டைப் அலுமினியம் gallium arsenide. இங்கே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த பி டைப் gallium arsenide.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த என் டைப் அலுமினியம் கேலியம் ஆர்சனைடு. இங்க பார்த்தீங்கன்னா, என் டைப் காலியம் ஆர்சனைடு. உங்களுக்கு எத்தன லேயர் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். தேர் வில் பி டோட்டலி 5 லேயர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இது என்னன்னா, மேல பி டைப் இருக்கிறதால இங்க ஒரு மெட்டல் கான்டாக்ட் இருக்கும். இந்த மெட்டல் கான்டாக்ட்ட எது கூட குடுப்போம்னா, ஒரு ஃபார்வர்ட் பயஸ் டு த பேட்டரி. இத வந்து டியூனபிள் பேட்டரியா மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஸோ யூ கேன் புட் த டியூனபிள் சிம்பல். இந்த மாரி ஒரு ஏரோ மார்க் போட்டா இட்ஸ் அ டியூனபிள் பேட்டரி. அதனுடைய வோல்டேஜ் நீங்க வேரி பண்ணிக்கலாம். அதேபோல என் டைப்ல ஒரு மெட்டல் கான்டாக்ட் இருக்கும். அத எதுல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, தே வில் கனெக்ட் டு த என் டெர்மினல் ஆஃப் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த ஃபார்வர்ட் பயஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா, இந்த மெட்டீரியல் பாருங்க, இந்த லேயர் 3, 4 யூசுவலா இங்க தான் வந்து என்னன்னா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பி டைப், என் டைப் இது 2த்துக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த ட்ரூ ஜங்ஷன். இங்க மேலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் ஹோல்ஸ் கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அதேபோல இங்க இது ஏன்னா இங்க ஜங்ஷன் ரீஜியன்ல ரீகாம்பினேஷன் நடக்கும்போது, இந்த பக்கம் எந்த ஃபோட்டானும் வந்து எமிட் ஆகக்கூடாது. அந்த ஜங்ஷன் வழியா உங்களுக்கு எமிட் ஆகணுங்கிறதால, இங்க டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ல உங்களுக்கு ஹோல்ஸ வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது மீடியம் கான்சன்ட்ரேஷன் ஹோல்ஸ் இருக்கும். இந்த லேயர் 2ல. லேயர் 3ல தான் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஹோல்ஸ் இருக்கும். அதேபோல என் லேயர் இட் வில் பி ஹைலி கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரான். இங்க என் லேயர் த 5த் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரான் காலியம் ஆர்சனைடு இந்த மாரி இருக்கும். அப்படின்னா ஆக்சுவல் ஜங்ஷன் எங்க ஃபார்ம் ஆகும்னா, அந்த 3 லேயர் 3 அண்ட் 4 இன் பிட்வீன் பி டைப் காலியம் ஆர்சனைடு அண்ட் தென் என் டைப் அலுமினியம் காலியம் ஆர்சனைடு. பார்த்தீங்கன்னா, அந்த ஜங்ஷன் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல். மேல இருக்கிறது இந்த 3rd லேயர்ல பி டைப் காலியம் ஆர்சனைடு. இந்த 4th லேயர்ல என் டைப் அலுமினியம் காலியம் ஆர்சனைடு. அந்த 2 டிஃபரெண்ட் மெட்டீரியலால அந்த ஜங்ஷன் மேட் அப் ஆஃப் இருக்கிறதால நம்ம இத என்னன்னு சொல்றோம்னா, வி ஆர் காலிங் இட்ஸ் a ஹெட்டரோ ஜங்ஷன் லேசர். இப்போ எனர்ஜி லெவல் டயகிராம் எப்படி இருக்கும்? ஸோ எனர்ஜி லெவல் டயகிராம் நம்ம இங்க டிரா பண்ணலாம். இங்க எனர்ஜி லெவல் டயகிராம் ஜஸ்ட் we can write it as energy level diagram. ஸோ இந்த எனர்ஜி லெவல் டயகிராம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். Y axisல we have to draw its energy axis. X axisல என்ன draw பண்ணலாம்னா, you may draw the thickness of the material. Maybe you can call this is the thickness axis. This is a thickness D. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் லேயர் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் பி டைப் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த லேயர் கீழே ஒவ்வொரு லேயரா போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்க வந்து பி டைப் இருக்கும். மேபி நம்ம இந்த 3 லேயர்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். திஸ் 2 ஏன்னா இங்கெல்லாம் லெஸ் ஹோல்ஸ் இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. ஆக்டிவா அது பார்ட்டிசிபேட் ஆகுது. 2, 3 இந்த 4 இதெல்லாம் என்னன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சார்ஜ் கேரியர்ஸ் இங்க இருக்கும். 2, 3ல ஹோல்ஸ் இருக்கும். 4த்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்பனா இந்த 3 லேயர் மட்டும் டிரா பண்ணலாம். அதனுடைய பேண்ட் டயகிராம் எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் the p type aluminum gallium arsenide. The second one வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட எனர்ஜி கொஞ்சம் ஏன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் கோல்டுங்கிறதால இட் வில் பி லோயர் தென். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 4th லேயர் அது வந்து என் ரீஜன்ங்கிறதால இந்த மாதிரி இருக்கும். I think this will be highly concentrated. Maybe we have to look at this issue. Anyway, the energy level diagram வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த ஜங்ஷன் ரீஜன் இங்கே ஒரு ஜங்ஷன், பட் இது பி டு பி ரீஜன் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஆக்சுவல் ஜங்ஷன் பி டு என் ரீஜன். இது வந்து பி டைப் கேலியம் ஆர்சனைடு. இங்கே வந்து என் டைப் அலுமினியம் gallium arsenide. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா the holes will be larger இந்த ரீஜியன்லாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் பபிள்ஸ் மாறி போகிறதெல்லாம் ஹோல்ஸ் இந்த ரீஜியன்லாம் இருக்கும். எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி. இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா there will be electron.
பி எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன தட் எனர்ஜி லெவல் டயக்ராம். இந்த ஆக்சுவல் ஜங்ஷன் இங்கே இருக்கும். இங்கே வந்து த பி டு பி ஜங்ஷன், அது ஆக்சுவலி ஜங்ஷன் சொல்லக்கூடாது, பட் த பி டு பி கான்டக்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இது பி அலுமினியம் கேலியம் ஆர்சனைடு, இது பி கேலியம் ஆர்சனைடு. ஸோ இப்போ என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ் ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா, மேபி யூ கேன் சூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். யா, நான் என்ன செய்யறேன்னா, we are giving the forward bias. இது வந்து p டைப்ங்கிறதால we are just connected to the positive, இங்கே கனெக்ட் ஆகிற போல பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி, and the negative side it's connected to the negative terminal of the battery. நான் இடையில ஒரு 2 லேயர் ட்ரா பண்ணேன், பட் எனர்ஜி லெவல் டயக்ராம் நான் கனெக்ட் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. பட் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆல்ரெடி இருந்த இதுதான் யூஸ்வலாக பிஃபோர் ஃபார்வர்ட் பயஸ் அதனுடைய பொட்டன்ஷியல், த பில்ட்-இன் பொட்டன்ஷியல் QVD சொல்லுவோம். இப்போ இங்கே நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு there will be more and more electron will be added. ஸோ இந்த எனர்ஜி பேரியர் உங்களுக்கு என்னன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது இந்த எனர்ஜி பேரியர் இட் வில் பி லோ. எவ்வளோ அளவுனா QVD மைனஸ் V. திஸ் இஸ் அப்ளைட் வோல்டேஜ் V. அந்த V அளவு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குறையும் போது உங்களுக்கு என்னன்னா the electron will try to go to this layer. Yeah, உங்களுக்கு என்னன்னா the electron will come to this layer. அப்போ இந்த எனர்ஜி லெவல் என்னன்னா உங்களுக்கு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜி கேப் எப்படி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும்னா, the same thing happened to the positive side also, but in a negative side மட்டும் இப்படி உங்களுக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியல் ஃபார்வர்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த லெவல் இப்படி ரைஸ் ஆகும்போது இங்கே இருக்க ஹைலி கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரான் இட் வில் கோ டு த பி டைப் காலியம் ஆர்சனைடு. அப்படின்னா இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி ரீகம்பைண்ட். ஏன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த ரீஜியன் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது கீழே. உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஹோல்ஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனில். அப்படின்னா இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன செய்யணும், இட் வில் ரீகம்பைன். அந்த எலக்ட்ரான் ஹோல்ஸ் இந்த மாதிரி ரீகாம்பினேஷன் நிறைய நடக்கும். திஸ் இஸ் அ ரீகாம்பினேஷன் ரீஜியன். முன்னே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரீஜியன் ரொம்ப தின்னாக இருந்துச்சு, பட் இங்கே வந்து ரீகாம்பினேஷன் ரீஜியன். உங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்னா there will be a flat surface. உங்களுக்கு அந்த p டைப் gallium arsenide ஃபுல்லாகவே என்னன்னா it will recombine with each other. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா it will emit the photon. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே it will emit the photon in the output. அந்த ஜங்ஷன் ரீஜன்லையும் மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு அதே தான் சேம் ப்ராசஸ். அந்த ரீகாம்பினேஷன் நடக்கும்போது it will emit the photon that will trigger the another recombination, that is a stimulated emission. So that stimulated emission trigger further stimulated emission. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜங்ஷன் ரீஜியனில் இட் வில் பி மோர். இங்கே வர இட் வில் பி ஹியர் ஆல்சோ. அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்னா இட் வில் பி ரீகம்பைண்ட். இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸ் தான். இது டோட்டல் திக்னஸே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் எவ்வளோ சொன்னால் 0.5 mm. இதனுடைய திக்னஸ் மேபி 0.1 mm அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹெட்ரோ ஜங்ஷன் லேசரில் எப்படி லேசர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு அவுட்புட் எப்படின்னா இந்த ஜங்ஷன் நிறைய யூ வில் கெட் த லேசர் அவுட்புட் அச்சீவ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு பேண்ட் கேப் எனர்ஜி ஹச் நியூ. ஸோ அந்த பேண்ட் கேப் எனர்ஜி தான் இங்கே சொல்லுவோம். த கேப் பிட்வீன் த எனர்ஜி பிட்வீன் திஸ் டூ லெவல் இஜி. ஸோ அப்படின்னா த வேவ்லென்த் ஆஃப் த எமிட்டட் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஹச் பை இஜி. எவ்வளோ வேவ்லென்த்தில் எமிட் ஆகுது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒன்ஸ் எனர்ஜி கேப் தெரிஞ்சிச்சுன்னா இதில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் பி த லெஸ் கன்சம்ஷன் ஆஃப் த எனர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it will be generate the more photon, it will occupy the small space. So you can tune the wavelength of the laser. Again it will give the, you can tune it around 8000 angstrom or 800 nanometer அளவு நீங்கள் டியூன் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய அட்வான்டேஜ் இட் வில் புரொடியூஸ் அ மில்லிவாட் பவர் அந்த மாரி சொல்லலாம். இதனுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம்னு சொன்னா, இட் வில் பி ஹை காஸ்ட். இத வந்து கன்ஸ்ட்ரக்ட் நெறைய லேயர்ஸ் வந்து நீங்க அ என்னன்னா, அந்த எட்சிங் மெத்தட்ல கிரியேட் பண்ணணும். அந்த லேயர் வந்து மைன்யூட் திக்னெஸ்ஸா இருக்கணும். அதேபோல எந்த ஒரு டிஃபெக்டிவாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா 0.5 மில்லிமீட்டர் அதோடைய சைஸ்லாம் பார்த்துங்க எவ்வளோ அளவுக்கு மைன்யூட்டா அத பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு லேயர் டோட்டல் சைஸே 0.5 எம்எம்னா, ஒவ்வொரு லேயரும் எவ்வளோ திக்னெஸ் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி மோர், யூ கேன் டேக் ஒன் ஆஃப் த ஆர்டிகல். தென் யூ கேன் ஜஸ்ட் ரீட் அவுட் மோர். பட் ஜென்ரலா நான் உங்களுக்கு என்னன்னா, காம்பேக்ட்டா குடுத்துருக்கேன். வாட் இஸ் த ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? ஓகே. தேங்க் யூ ஆல்.